கான்ஷியஸ் ஆய உடனே எனக்கு இன்ஃபார்ம் செய்தேக்க. ஓகே டாக்டர். சத்யாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஓவரா குடிச்சதுனால மயக்கத்துல இருக்காரு. ஈவினிங் தானே டிஸ்சார்ஜ் செய்ய. குடிச்சிருக்கானா? ஒன்னும் விஷமிக்கல. ஜாயின் பண்ணிட்டேன்லம்மா, ஆல் தி பெஸ்ட். சாரி சார், இங்க ட்ரைனிங் எடுத்துக்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன். ஏன்? ஒரு பொம்பளை பொறுக்கி இருக்கிற இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல. என் ஆபீஸ்ல பொம்பளை பொறுக்கியா? எங்கிட்டயே நீ வந்து சொல்றதுனால நிச்சயமா நானா இருக்காது. வேற யாரு? நீ உடனே வா. வேற யாரா இருக்கும்? சத்யா சார், ஹரிதா பெருசா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்ம ஆபீஸ்ல ஒரு பொம்பளை பொறுக்கி இருக்காராமே. உனக்கு தான் எல்லாரும் பத்தியும் தெரியுமே. யார் அந்த 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு அக்கௌண்டன்ட்? அவரா இல்ல ஆடிட்டர் ஜெயகோபியா? எதுக்கு வீணா எல்லாரையும் சந்தேகப்பட்டு அது அவங்ககிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. நான் வரேன் சார். இவன் தான் சத்யா என் செல்லப்புள்ள. எனக்கு பிறக்காதவன் என் செல்லப்புள்ளையா இருக்கான்னா அதுக்கு காரணம் சத்யா கிட்ட இருக்கிற நல்ல குணம் தான். எந்த பொண்ணை வளைக்கிறதுக்காக இங்க வந்து நல்லவனா வேஷம் போட்டுட்டு இருக்கானோ. போதும். சத்யா ஒரு பொம்பளை பொறுக்குன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? நீ சொன்ன மாதிரி அவன் ஒரு தப்பான கேரக்டர்னா நானே அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறேன். ப்ரூவ் பண்றேன். டிரைவர், பஸ் நிறுத்துங்க. ஹலோ சார், ஹரிதா பேசுறேன். உட்கார். இங்கே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வேற யார் உண்மையோட தர போறா? 4 பேர் பார்த்தா தப்பு இல்ல. வெளியில வந்தா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன் கோவப்படுற? என் கூட பேசாதப்போ. இல்லடா, கோவப்படல. இல்ல, நீ கோவப்பட்ட. நீ அண்ணன் இல்ல, பேசாதப்போ. கீதா, நீ அண்ணன் இல்ல, பேசாதப்போ. கீதா, கீதா, அந்த பார். கீதா, 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 அண்ணன் சொல்ல கே. பேசாத. பொண்ணுங்களை ஏமாத்த ஏதேதோ வேஷம் போட்டு இப்ப அண்ணன் வேஷம் போடுறியா? ஹரிதா, என்ன வார்த்தை பேசுற? இவ என் பொண்ணு. மத்தவங்களுக்கு என் பொண்ணா தெரிஞ்சதை விட சத்யாவோட தங்கச்சியா தான் தெரியும். பிறவியிலேயே மனநலம் பாதிக்கப்பட்ட இவ இன்னைக்கு சிரிச்சு சந்தோஷமா பேசுறான்னா அது காரணம் சத்யா இவ மேல காட்டுற பாசம் தான். சத்யா அவனை பத்தி உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டான்.
நீ வந்து அவனை பத்தி சொன்னப்போ ப்ரூவ் பண்ணு சொன்னேன். ஏன்னா அப்போவாவது நீ அவனை புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். அவனை போய் அண்ணன் வேஷம் போடுறியான்னு கேக்குறியே. கெட்டவன் மேல சந்தேகப்பட்டா அத பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். ஆனா கெட்டவனா இருந்து திருந்திருக்கிற ஒருத்தனை, அதுவும் உன்னாலதான் திருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தனை சந்தேகப்பட்டா இதை விட பெரிய கொடுமை வேற எதுவுமே இல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது சார். அவங்க ஃப்ரெண்ட் என்னை பத்தி எல்லாம் உண்மையை சொன்னப்ப நீ சொல்லு பொய்ன்னு நான் நம்புறேன்னாங்க. இல்ல உண்மைதான்னு நான் உண்மையே சொன்னேன். அன்னைக்கே நான் திருந்திட்டேன்னு புரியாதவங்களுக்கு இன்னைக்கு அப்படியே போகுது. என்னைக்கு அவங்க என்னை ஏத்துக்கலையோ அங்க இருக்க பிடிக்காம இந்த ஊருக்கு வந்து மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எந்த உறவையும் புதுப்பிச்சுக்கிறதுக்காக இல்ல, நான் திரும்பி நல்லவனா இருக்கின்றத அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. என்ன செய்யறது? நான் கெட்டவனா இருந்தப்ப என்ன நம்புறாங்க, இப்ப தெரிஞ்சிருக்கேன் நம்ப மாட்டேன்றாங்க. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சார், நான் நல்லவன் ஆயிட்டேன், எனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு. ஆரம்பிக்கல சார், எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் பேச மாட்டேன்னு அழுவுறியான்னு? இல்லடா, சில பேர் பேசினதுனால அழுகிறேன். சத்யாவை புரிஞ்சுக்கிட்டதுனால இனிமே நீ இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் இங்க இருக்கேன்னு நானே எப்படி சொல்றது? சத்யாவும் என்ன இருக்க சொல்லல. நான் ஊருக்கு கிளம்புறேன். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டா கேட்கணும். டிரைவர், எம்டி என்ன டிராப் பண்ண. അമ്മയ്ക്കൊന്ന് മല്ലിപ്പൂ വാങ്ങി തരുന്നല്ലേ? சரி சரி. கணேசா, எல்லாமே உனக்கு தான் கணேசா. என்னை நல்லா பாத்துக்காது போதும். தேவையில்லாம ஓமையில எல்லாம் போய் பாஸ் வச்சிருந்தா சார் லக்கேஜ் எடுக்கான் போற தந்தா மதி 30 rupees. இதை தூக்கிட்டு போனா இவங்க 100 ரூபா கொடுப்பாங்க தெரியுமா? டிப்ஸ். டிப்ஸ நானே வாங்கிக்கிறேன். ஹலோ, டைம் ஆச்சு, வாங்க போலாம். வாங்க. Attention passengers, train number 2140, Alvi Express, will leave from platform number 4, Yatra, Gari number 2, Alvi Express, sorry to platform போங்க, முன்னாடி சீக்கிரம் போங்க.
நான் அடிச்சதுக்கு நீங்க சாரி கேக்குறீங்க? இப்படி அடிச்சவங்களா துரத்திட்டு போய் அடிச்சிருக்கேன். அது அப்போ. இப்போ நோ ரைட்ஸ். சாரி, தேவையில்லாம சட்டை பிடிச்சிட்டேன். வாங்க போலாம். Your kind attention please. Train number 2140, Alapi to Chennai, Alapi Express, will leave from platform number 4 shortly. டிக்கெட் எடுங்க. ಎಷ್ಟು கோச்சுமா? சீக்கிரம் அங்க கொடுங்க கொடுங்க. என்ன சார், டிக்கெட் கன்ஃபார்ம் தானே? சொல்லுங்க. பர்த் நம்பர் 10. நல்ல வேலை கன்ஃபார்ம் ஆச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சீக்கிரமா இருங்க சார், வண்டி எடுக்க போறாங்க. ஓகே. என்ன? ஓ, தண்ணி வேணுமா? பேக் வச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். गाड़ी नंबर 2140 अलपी से चेन्नई जाने वाली अलपी एक्सप्रेस थोड़ी ही देर में प्लेटफॉर्म नंबर 4 से रवाना होगी. धन्यवाद. ஓகே. வாட்டர் பாட்டில். ஹாய், சென்னைக்கு போறீங்களா? ஆமா, நீங்க? நான் இல்ல, மேடம் போறாங்க. மேடம் சென்னை போறாங்க. மேடம் தனியா போறாங்க. மேடம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. டைம் ஆயிடுச்சு. ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க. கிளம்புங்க. ஜாக்கிரதையா போங்க. அவனை பார்த்தா என்ன மாதிரி பொம்பளை பொறுக்கியா தெரியுது. ஹலோ, என்ன நீங்க பாட்டு போறீங்க? டிப்ஸ் 100 ரூபாய். எங்க கொடுங்க. என்ன போக விட்டுருவியாடா? சொல்லு, என்ன போக விட்டுருவியா? உனக்கு உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? உனக்கு என் மேல அன்பு இல்ல, காதல் இல்ல, பாசம் இல்ல? உனக்குதான் இல்ல. இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். என் சத்தியாவை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்லவன் கூட நாளைக்கு கெட்டவனா மாறிடலாம். ஆனா கெட்டவன் நல்லவன் ஆயிட்டா அவன் திரும்ப மாற மாட்டான். அந்த நம்பிக்கையில நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்னதான் காதலி ஊருக்கு போனாலும் இப்படியா பொதிய இடத்துல கட்டி பிடிச்சிக்கிறது? நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுத, சரியான ஜொல்லு பாத்தியா இருப்ப போல இருக்க. நிறுத்தவே முடியாது. என்னதான் நான் திரும்பினாலும் நம்புறாங்களா பாத்தியா? நான் உன்னை நம்புறேன்.